Praise the Lord. Hallelujah. தேவனுடைய கிருபையினாலே இந்த காலைவேளை உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் இந்த நாளை காண கிருபை கொடுத்தார். காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். தேவன் தமது வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுதும் தேவன் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். பிரியமானவர்களுடைய வாழ்க்கையில யார் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறார்? நீங்கள் பார்க்கிறது உங்களுக்கு நம்பிக்கை கொண்டு வருகிறதா? உங்களுடைய வேலை, உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய வீடு, உங்களுடைய காரியங்கள், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அல்லது உங்கள் பிள்ளைகள், கணவன், மனைவி, இன்றைக்கு யார் உங்களுக்கு நம்பிக்கை? எனக்கு எங்க திரும்பினாலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலை பார்க்கிறோம். எங்க போனாலும் நம்பிக்கை துரோகங்களை பார்க்கிறோம். யாரை பார்த்தாலும் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. இன்றைக்கு நம்பிக்கையற்ற ஒரு சமுதாயத்தின் நடுவில் இருக்கிறோம். இன்றைக்கு நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இன்றைக்கு ஜனங்கள் இருக்கிறார். ஒருவேளை இந்த காலையில உங்கள் வாழ்க்கையில அநேக சிக்கல்களிலே, அநேக போராட்டங்களிலே, பிரச்சனை சூழ்ந்திருக்கிற நிலையில நம்பிக்கையெல்லாம் இழந்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாய் இருந்து உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், வேலை, சம்பாத்தியம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஆத்துமா, இது எல்லாவற்றையும் சிக்க வைக்கிற சாத்தான் எப்பொழுதும் போராடுகிறதை பார்க்க முடிகிறது. அவனுடைய கண்ணிகள், வலைகள், சுருக்குகள் நம்மை சிக்க வைத்து தேவனை விட்டு தூரமாக்கின்றன. அவர் வாழ்க்கையை நாசப்படுத்துகிறது. ஆகவே தான் யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன். அப்ப வாழ்க்கையை அவன் சிக்கலுக்குள் மாட்டி அழிக்க வைக்கிறான், அழிந்து போக வைக்கிறான். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளை பாருங்கள், எவ்வளவு பாவத்துல சிக்க வைத்து, எவ்வளவு வேதனையில சிக்க வைத்து அழித்து கொண்டிருக்கிறான். குடி பழக்கங்கள், போதை வஸ்துக்கள், அநேக பாவ இச்சைகள், பல விதங்களில் இன்னைக்கு குடும்பங்கள் சிக்கிக்கொண்டு, வாலிப பிள்ளைகள், கணவன் மனைவி சிக்கிக்கொண்டு, வாழ்க்கை சிக்கிக்கொண்டு, அநேக கடன்களிலே சிக்க வைத்து போராடுகிறதை பார்க்கிறோம். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையா இருக்கும் பொழுது எல்லா சிக்கல்களிலும் விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்களை குறித்து தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அவர்களுக்கு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட ஒரு அக்கினி சூளை முன்பாக இருந்த நெருக்கம் எப்படியாகிலும் அவர்களை குற்றம் கண்டுபிடித்து சிக்க வைத்து அந்த அக்னி சூழலை போடும்படி கடைசி நேரத்தில் அவருடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருந்ததினாலே, நாங்கள் ஆராதிக்கிறீங்கள், தேவன் எங்களை தப்புவிப்பார், விடுவிப்பார் என்று, விடுவிக்காமல் போனாலும் நம்பிக்கையை நாங்கள் விடமாட்டோம் என்ற ஒரு வைராக்கியம் இருந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அப்படியாக நம்பிக்கையா இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் விடுவிப்பார். இப்ப நாம் ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாத உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். பிசாசுடைய சகல சிக்கல்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, நம்பிக்கை அற்றுப்போனவர்களுக்கு மேலாக உங்களுடைய வல்லமை கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையில மனம் உடைஞ்சு நிற்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் கேள்விகளும் ஆண்டவரே, போராட்டங்களின் மத்தியில ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் சிக்கி கொண்டிருக்கிறதோ, இவருடைய குடும்பம் எந்தெந்த சூழ்நிலையில சிக்கி கொண்டிருக்கிறதோ, இவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வேளையில எந்தெந்த காரியத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, எல்லா போராட்டங்களிலிருந்தும் விலக்கி விடுவித்து எல்லா பாவத்தின் ஆண்டவரே சிக்கல்களிலிருந்து விடுவிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையாய் வெளிப்படுவீராக. இப்பொழுது நீரே நம்பிக்கை என்று ஒவ்வொரு உண்மை நோக்கி கூப்பிட ஜெபிக்க, உண்மையே நம்பிக்கை கொண்டு வாழ ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் இருக்கிற சிக்கல்கள் அனைத்திலிருந்தும் தேவன் விடுவிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் சாத்தானுடைய திட்டங்களிலிருந்து விலக்கி விடுவித்தருளும். கர்த்தருடைய கரம் துணையா இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காத்துக்கொள்ள உண்மையே நம்பிக்கை கொண்டு வாழ ஓட பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
காட் bless you. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருங்கள். அவர் உங்களை விடுவிப்பார்.